வணக்கம். மார்ச் 11ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 10ஆம் தேதி நிஃப்டி 0.4% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 485 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு. மகாராஷ்டிரா அரசு சிஎன்ஜி வாகனங்களுடைய டேக்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க 1%. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதே போல் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கும் அவங்க டேக்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. சில எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய வரியை 6% கூட்டியிருக்கிறாங்க. இந்த சிஎன்ஜி வாகனங்களுடைய வரி உயர்த்ததுனால அரசுக்கு 150 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஆண்டுலங்க. அதே போல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு அவங்க உயர்த்தியிருக்கிற டேக்ஸ் வழியாக 170 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மற்றும் லைட் குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள்ஸ் உடைய வரியும் உயர்த்தி இருக்கிறாங்க 7%. இது வழியாக 625 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்க மகாராஷ்டிரா அரசு. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை திறந்து வைத்திருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறாரு. 2024 அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அறிவித்தது அடுத்த 5 ஆண்டில் 515 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க இந்த ஆலையில்னு. இப்போ அந்த ஆலையை திறந்து வைத்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க மும்பை மார்க்கெட்டில் நுழையிறாங்க. ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை துவங்குறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 300 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாசார் ஸ்டைல் ரீட்டைல் தரப்பு அப்டேட் இருக்கு. ஆசாம் மாநிலத்தில் அவங்களோட புது கடையை திறக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் இப்போ 210 கடைகள் இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க பாசார் ஸ்டைல் ரீட்டைல். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இது ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன் அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஇஎல் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 843 கோடி ரூபாய். அதாவது மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு தான் இது 843 கோடி ரூபாய். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 14,567 கோடி ரூபாய். ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் விசாரணை நடத்தி வந்திருக்கிறாங்க கம்பெனி மீது. அந்த விசாரணை இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. கம்பெனி மீது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கவர்னன்ஸ் மற்றும் ஃபண்ட் டைவர்ஷன் குற்றச்சாட்டில் தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. அது முடிவுக்கு வந்தது. கம்பெனி மீது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெண்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கோடெக் ஈக்விட்டிஸ் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 5,550, புது டார்கெட் 5,150 ரூபாய். ஐடிபிஐ பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அரசுடைய டைவர்ஸ்மெண்ட் குறித்தான அப்டேட். ஐடிபிஐ பேங்குடைய பிரைவேட்டைசேஷன் அல்லது அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வது நிதியாண்டு 2026 முதல் பாதியில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. அரசு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய 30.5% ஸ்டேக்கையும், எல்ஐசி அவங்க கைவசம் இருக்கக்கூடிய 30.24% ஸ்டேக்கையும் விற்பனை செய்ய இருக்கிறாங்க. அது நிதியாண்டு 2026 முதல் பாதியில் நடக்கும்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. வினாட்டி ஆர்கானிக்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏ வரி கொண்டு வரதுனால, அந்த ட்ரம்ப் டாரிஃபை கொண்டு வரதுனால கம்பெனிக்கு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாதுன்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் தெரிவித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். பீகாரில் இருக்கக்கூடிய தனுஷ் ஷோரூமில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். 25 கோடி ரூபாய்க்கான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பணமும் போயிருக்காங்க. ஆனால் என்ன தொகைக்குன்றது சரியா தெரியல. 5 அல்லது 6 பேர் இதில் ஈடுபட்டு இருப்பதாக என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. தனிஷ்க் ஒரு டைட்டன் நிறுவனம்.
வார்ட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க எலக்ட்ரிக் 3 வீலர்ஸை ஃபிலிப்பைன்ஸ்க்கு அனுப்புவதை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டிற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருக்கிற வாகனத்தை இப்போ அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு சோதனை ஓட்டம் அங்கே முடிந்ததற்கு பிறகு அதிக அளவில் அது உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. வார்ட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி. IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் மார்ச் 17 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 21 ஏஞ்சல் ஒன் மார்ச் 13 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்கிறாங்க. அப்படி டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 14. ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து விவசாயிகள் சங்கம் RCF மீது, ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் மீது அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய சேல்ஸ் டாக்டிக்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு, முறைப்படி இல்லைன்ற குற்றச்சாட்டு. அதோடைய பாகமாக அவங்க இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் புகார் தெரிவித்திருப்பதாக அந்த பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாரதி எக்ஸாகாமுக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1625, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. BR கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பாவ்நகர் முனிசிபல் கார்பரேஷன் குஜராத்லேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 11 கோடி ரூபாய். ஓலா எலக்ட்ரிக் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு க்ளோசிங் பேசிஸில். முக்கிய காரணம் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். அவங்க சில ஷோரூமில் ரெய்டு நடந்தது, சில வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, சரியான உரிமம், சரியான சர்டிஃபிகேட் இல்லாமல் பெரும்பாலான கடைகள் நடத்தப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். நேற்று ஓலா எலக்ட்ரிக் 4% மேலே க்ளோசிங் பேசிஸில் நேற்று விழுந்ததற்கு. NMDC லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. ட்ரேட் யூனியன்ஸ் வேணுன்ட்டே அவங்களுடைய வேலையை தாமதமாக செய்கிறாங்க, அதனால் உற்பத்தியில் பாதிப்பு இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அசோகா பில்கான் தரப்பு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. 312 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இது. அனுப்பம் ரசாயன் தரப்பு அப்டேட் இருக்குது. 922 கோடி ரூபாய்க்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஒரு கொரியன் MNC கிட்ட இருந்து. AGI இன்ஃப்ரா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 19. SJVN தரப்பு அப்டேட் இருக்குது. சத்தீஸ்கர் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 9500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. இது வழியாக 5000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க SJVN. ஜிரோதா ஃபண்ட் ஹவுஸ் சில்வர் ETF அறிமுகம் செய்கிறாங்க. மார்ச் 10 ஓப்பன் ஆகுது. CNBC TV 18 கிடைத்த தகவல். ஜிரோதா சில்வர் ETF டொமஸ்டிக் சில்வர் ப்ரைஸஸை ட்ராக் பண்ணுது. எப்போ ஓப்பன் ஆகுது? மார்ச் 10. எப்போ முடிவடையுது? மார்ச் 18. இதில் 95லேருந்து 100% அலோகேஷன் சில்வர் அல்லது சில்வரை சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்கும். 0லேருந்து 5% டெப்ட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் கேஷ் ஈக்குவலன்ஸில் முதலீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. CNBC TV 18 கிடைத்த தகவல். சிஞ்சின் தரப்பு அப்டேட் இருக்குது. USA அவங்களுடைய முதல் உற்பத்தி ஆலையை வாங்கியிருக்கிறாங்க. ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் 9% அதிகரித்தது. ட்ரேடிங் வால்யூமும் அதிகமாக இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். MSTC லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கோல் இந்தியா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன மதிப்புன்ற சொல்ல 2 ஆண்டுக்கான ஆர்டர். MSTC லிமிடெடுடைய ஒரு ஆக்ஷன் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்க போகிறாங்க. கோல் இந்தியாவுடைய ஆக்ஷன் எல்லாமே இப்போ MSTC வழியாக நடைபெறும் தான் புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு தொகைக்குன்ற சொல்லலை. 2 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. சிட்டி யூனியன் பேங்க் தமிழ்நாட்டில் 3 கிளைகளை திறந்திருக்கிறாங்க. இது சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 848 கிளைகள் இருக்குது. ஹட்கோ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.05. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 14. கேப்டன் டெக்னோகாஸ்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அதிகரித்தது. மார்ச் 18 போனஸ் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாபர் இந்தியாவுடைய ஷேர்ஸை LIC வாங்கியிருக்கிறாங்க. மார்ச் 7 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.98%லிருந்து 5.02% உயர்த்துறாங்க. இண்டோகோ ரெமிடிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹைதராபாத் ஆயிலில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. மார்ச் 3 மார்ச் 7 வரைக்கும் ஒரு அப்சர்வேஷன் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இண்டோகோ ரெமிடிஸ். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி சில விஷயங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஒப்புதல் வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் 31,528 கோடி ரூபாய் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். கிட்டத்தட்ட 7 ரிலேட்டட் பார்ட்டியுடன் அந்த டிரான்சாக்ஷனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு தான் இது. 31,528 கோடி ரூபாய். இதற்கு ஒப்புதல் வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. ஒரு கவர்னன்ஸ் ரிசர்ச் மற்றும் அட்வைசரி நிறுவனமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எம்பவர்மெண்ட் சர்வீசஸ் என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்குனா இதை நிராகரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7
ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்றை வந்து நிராகரிக்க வேண்டும்ன்ற கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. மீதம் இருக்கிற 6க்கு ஒப்புதல் வழங்கலாம், ஆனால் ஒன்றை நிராகரிக்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்கிறாங்க கவர்னன்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வைசரி நிறுவனமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எம்பவர்மெண்ட் சர்வீசஸ். அதே போல் மற்றொரு அட்வைசரி நிறுவனமான இன்வெஸ்டர் அட்வைசரி சர்வீசஸ் வந்து அனைத்துக்கும் ஒப்புதல் வழங்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் ஜேகே சிமெண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது மிக மிக ரிஸ்க்கான ஒரு விஷயம். பொனான்சா போர்ட்ஃபோலியோ ஜேகே சிமெண்ட் ஃபியூச்சருக்கு செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4050, ஸ்டாப் லாஸ் 4575. டிக்சன் டெக்னாலஜிஸோடைய ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 11750, ஸ்டாப் லாஸ் 13700. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஐசிஐசிஐ லம்பார்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1780, ஸ்டாப் லாஸ் 1664. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்க்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1270, ஸ்டாப் லாஸ் 1331. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட் 18% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 720% வால்யூம் அதிகரித்தது. சாரதா எனர்ஜி 7% ஷேர் ப்ரைஸும் 234% வால்யூம் அதிகரிப்பு. டெக் லேப்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ், 312% வால்யூம். காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 4% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 633% வால்யூம் அதிகரித்தது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 4% ஷேர் ப்ரைஸும் 663% வால்யூம் அதிகரிப்பு. சானோஃபி இந்தியா 3% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 215% வால்யூம் அதிகரித்தது. ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் 3% ஷேர் ப்ரைஸும் 2269% வால்யூம் அதிகரிப்பு. அவாந்தி ஃபீட்ஸ் 3% ஷேர் ப்ரைஸ், 669% வால்யூம். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் 3% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 187% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் நியோஜன் 10% வீழ்ச்சி, 177% வால்யூம் அதிகரிப்பு. மைன்டெக் 9% சரிந்தது, 130% அதிகரித்தது வால்யூம். 361 வேம் 8% வீழ்ச்சி, 257% வால்யூம் அதிகரிப்பு. திரிவேணி டர்பைன் 8% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ் 7% சரிந்தது, 160% வால்யூம் அதிகரிப்பு. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 7% வீழ்ச்சி, 135% வால்யூம் அதிகரிப்பு. சன்ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி 7% சரிந்தது, 192% அதிகரித்தது வால்யூம். டிட்டாகர் 7% வீழ்ச்சி, 191% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.